ஹாய் மக்களே, இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிகாலில் மணி 4 ஆகுது. நான் ஏன் இப்போ கிச்சன் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் பையன் காலேஜில் ட்ரிப்பு போகிறான். அதனால் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கேட்டிருந்தான் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஒரு 5 பேருக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு நான் நைட்டே வந்து சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். இப்போ என்னென்னா இதை எடுத்து பேக் மட்டும் தான் பண்ணணும், அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கும் நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக் பண்ணி மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இதை நான் நைட்டு போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு மணி 11 ஆகிடுச்சு. ஒரு ரோலுக்கு நான் 5 சப்பாத்தி வச்சு மடிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இது நான் நைட்டு போகிறதுக்கு மணி 11. அப்படியே சூடாக தான் இருக்குது, ஆரவும் இல்லை. சரி இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத போய் ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு போக கொதிக்குதோடானே இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் இப்படி பேக் பண்ணிட்டேன். இன்னும் ரொம்ப காற்று உள்ளே போகாமல் சில்னஸ் படாமல் இருக்கும். காற்று போகாது அந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் லைட்டாக இதுவாக இருக்குது. இப்படி தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்டு தூக்கி போடலாம். இதுக்காக பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு தான் சரி வராது. அந்த ஒரு பேக்கிங்கு பார்த்தீங்கன்னா 5 போட்டிருக்கேன் சப்பாத்தி. ஏன்னா 5 பேர் 6 பேர் சொல்லியிருந்தான் பையன். சரி அதனால் ஒரு ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா 5 சப்பாத்தி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நைட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணுது பாருங்கள். எல்லாத்துலேயுமே 5 சப்பாத்தி இருக்குது. நைட்டே தொட்டுக்க தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றாமல் வெறும் வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே வதக்கிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் ஊற்றுறேன், ஏன்னா நைட்டுக்கே போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி போட்டாச்சு. அப்புறம் ரொம்ப ஊற்றணும் சொதணும் ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் போட்டு திருப்பிடலாம் அப்படின்ட்டுன்னு. தண்ணி சுட்டுச்சு வாடா. இது பார்த்தீங்கன்னா மக்களே நைட்டே பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு நான் இது அரியலை, வெங்காயம் தக்காளிலாம் பொரியெல்லாம் அரியலை, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வெறும் தண்ணி ஊற்றாமல் வெறும் எண்ணெய், இது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, எண்ணெயை ஊற்றி அப்படியே வதக்கிட்டேன். பச்சை வாசனை பொருள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நைட்டே நல்லா சூடு பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அதை ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். கெட்டு போகாது தண்ணி ஊற்றாமல் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸில் மட்டும் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. தண்ணி சுட்டுருச்சு, என்ன பண்ணுற? தண்ணியே சுட்டுருச்சு. ஒரு பக்கம் நான் இதையும் ரெடி பண்ணி வச்சு லைட்டாக சூடு பண்ணி நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. டீயும் போட்டு கொடுத்துட்டேன், குடிச்சிட்டான். ஸோ தண்ணியும் குளிக்க ரெடி ஆகிடுச்சு. குடிச்சிட்டு 4:30க்கெலாம் காலேஜில் இருக்கணுங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு பேக்கிங் ஒர்க்கும் அழகாக முடிச்சிட்டேன். அப்புறம் சுடு தண்ணி போட்டு அந்த பாட்டில் அவனை ஊற்றி கொடுக்கணும். இந்த சில்வர் ஷீட் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். நான் சப்பாத்தி பிஸ்னஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதுக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அழகாக ஈஸியாக பேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதனால் சுத்தமாக நான் தூங்கவே இல்லை. நைட்டு நான் படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 12 ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் சப்பாத்தியெல்லாம் முடித்து போட்டு எடுத்து வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு. அதோட நான் தூங்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் அவனும் அலாரம் வச்சு அடித்து எழுந்துச்சான். நானும் எழுந்துச்சிட்டேன். அதோட டீ போட்டு கொடுத்துட்டு அதை இப்போ சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தியை ஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் ஒர்க் ஆகிடுச்சு. அவன் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப சரியாக இருக்கும். இதுதான் மக்களே 4 மணிக்கு நான் ஏஞ்சி 3 மணிக்கெலாம் ஏஞ்சி கிச்சனுக்கு வந்துட்டேன். 3 மணிக்கெலாம். ஆனால் சுத்தமாக தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த ஒர்க்கு தான் எனக்கு போயிட்டுருக்கு. இதுதான் மக்களே பேக்கிங்லாம் எனக்கு ஏற்கனவே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. அதனால் டக்குன்னு அழகாக ரோல் பண்ணி ரெடி பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. தடுமாற்றம் இல்லை. அஞ்சு சப்பாத்தி வச்சுட்டேன். சரிதா, இந்த கார்னர் மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ள அப்படி மடிச்சுக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் வச்சு ரோல் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எந்த கேப்பும் இருக்காது, ஃபுல்லாக கவர் ஆகிடும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாகவே இருக்குது.
5 ரோல் பண்ணியாச்சு. இது 6வது ரோல். 6வது ரோல்னால் அது 25 சப்பாத்தி. இப்போ நான் போடுறது இது 30 சப்பாத்தி கணக்காயிடும். அவன் கேட்ட மாதிரி 6 பேருக்கு 30 சப்பாத்தி. இதுதான் மக்களை இப்போதைக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு சுடு தண்ணி ஊற்றி கொடுக்கறதுக்கு பாட்டில் ரெடி பண்ணியாச்சு. சுடு தண்ணி, ஏன்னா கிளைமேட் சரியில்லை, ஏற்கனவே கோல்டாக இருக்குது. அங்கே போய் இப்போ தண்ணி மாறுறது இன்னும் கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. கிளைமேட்டும் பனியும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமில் குளிச்சுட்டு கிளம்பி பஸ்ஸில் போகிறது, சென்னை வரைக்கும் போகணும். அப்புறம் அங்கங்கே தண்ணி மாறும், சரி வராது. அதனால் கொஞ்சம் சுடு தண்ணியும் ஹீட் பண்ணி அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதனால் அதை இப்போ ஹீட் பண்ணி ஊற்றிட்டேன்னா இந்த பேக்கிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் சப்பாத்தி வேணும்னு சொல்லுங்கள். நான் அழகாக பேக் பண்ணி ரெடி பண்ணி சூப்பராக போட்டு உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், பார்சல் பண்ணி. ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ் தான், அதனால் நமக்கு இதெல்லாம் அத்துப்படி. சப்பாத்தி போடுறது அப்படின்றது அசால்ட்டாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாவு பிசைறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடிலாம் அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ஷேப்பு, அந்த திக்னஸ்ஸு அதெல்லாமே நல்லா கரெக்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் சப்பாத்தி போடுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஈஸியான வேலை தான். எனக்கு இந்த மாவு பேசுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. மற்றபடி ஈஸி தான் மக்களே. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, நாங்களும் இதை ரெடி பண்ணிட்டு அவனை பேக் பண்ணி கிளப்பி அனுப்புகிறேன் காலேஜுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கெல்லாம் சப்பாத்தி வேணுமா சொல்லுங்கள், ஆர்டர் போடுங்க, செஞ்சு தரேன். சரிங்களா? பார்க்கலாம். பை. டாட்டா.